ராமருக்கு ஒரு கோயில் கட்டுறோம் என்பதை விட பாபர் மசூதியை இடித்துவிட்டு அங்கே ஒரு கோயில் எழுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இந்த இடத்துல இந்த மகிழ்ச்சியில் இருக்கிற ஒரு வேதனையா நான் இதை ஒரு கொண்டாட்ட மனநிலையில் பார்ப்பவர்களை பார்த்தா எனக்கு அருவருப்பு தான் வருது. அதான் நான் சொல்றேனே, இது இந்தியாவினுடைய ஒரு அவமான சின்னமா தான் பாக்குறேன். அத்வானியே அது என்னுடைய வாழ்நாள்ல மிகவும் வேதனையான ஒரு நாள்னு பின்னாட்கள்ல சொல்லி இருக்கிறாரு. கண்ணியமாக வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்படின்ற வார்த்தை எதை மீன் பண்ற? நிறைய அந்த மாதிரி லீகலி கரெக்ட், மாரலி நாட் கரெக்ட், இவர்களுடைய அழிவின் துவக்கமா தான் நான் அதை பாக்குறேன். அதே போல ராமர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ராமர் என்பவர் கடவுளாக இருந்தால் பாஜகவின் முகத்தில், மோடி முகத்தில் காரி துப்புவார். ஆனால் இன்னைக்கு ராகுல் காந்தியின் தலைமையில பல அடிகளுக்கு பிறகு காங்கிரஸுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? இவங்களால திமுகவை இந்து விரோதிகளாக, திமுக இந்துத்துவ விரோதி, இந்து விரோதியாக இவர்களால் கட்டமைக்கவே முடியாதுன்றதுதான். விசில் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஐஸ்வர்யா சுகுமாரன். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்ம கூட திராவிட கழகத்தின் சிந்தனையாளர், எழுத்தாளர் டான் அசோக் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நேற்று ராமர் கோவிலின் பிராண பிரதிஷ்டை நாள் ரொம்ப கோலாகலமாவே நடந்து முடிஞ்சிருக்கு. முதல்ல இதை பத்தின உங்களுடைய பார்வை. இல்ல, இப்போ இந்தியா என்பது கோயில்களுக்கு பேர் போனது காலங்காலமாக. குறிப்பாக தமிழ்நாடு கோவில் மாநிலம் என்றே அழைக்கப்படுகிற அளவுக்கு கோயில்கள் நிரம்பிய ஒரு மாநிலம். இந்தியால ராமர் கோயிலும் புதிதல்ல. இந்த மாதிரி கும்பாபிஷேகமோ பிரதிஷ்டை எல்லாம் நடக்கிறதும் புதுசு இல்லை, காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ராமர் கோயில் ஏதோ இந்தியாவிலேயே கட்டப்படும் முதல் ராமர் கோயில் போலவோ, அல்லது கடைசி ராமர் கோயில் போலவோ, அல்லது ஸ்பெஷல் பவர்களை உடைய ஒரு சூப்பர் ஹீரோ ராமர் போலவோ கொண்டாடப்படுவதற்கு காரணம் இதற்கு பின்னாடி இருக்கிற மலிவான மத அரசியல். ராமருக்கு ஒரு கோயில் கட்டுறோம் என்பதை விட பாபர் மசூதியை இடித்துவிட்டு அங்கே ஒரு கோயில் எழுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இந்த இடத்துல இந்த மகிழ்ச்சியில் இருக்கிற ஒரு வேதனையா நான் பாக்குறேன். இதை ஒரு சாதாரண மகிழ்ச்சியாக ஏன் இதை எடுத்துக்க முடியலன்னா, இது ஒரு பிறப்பினால் ஏற்பட்ட மகிழ்ச்சி என்பதை விட ஒன்றன் இறப்பின் மீது எழுப்பப்பட்ட பிறப்பு என்பதனால் ஏற்பட்ட மகிழ்ச்சியா தான் நான் பாக்குறேன். இது ஒரு குழு சாடிசமாக, ஒரு மாப் மென்டாலிட்டியாகத்தான் என்னால பார்க்க முடியுதே தவிர, இதை ஒரு கொண்டாட்ட மனநிலையில் பார்ப்பவர்களை பார்த்தா எனக்கு அருவருப்பு தான் வருது, பர்சனலி ஆஸ் அ பர்சன். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனால் எனக்கு எப்பயுமே வரலாற்று சின்னங்கள் மேல மிகப்பெரிய காதல் உண்டு. அது கோயில்கள்னாலும், மீனாட்சி அம்மன் கோயில்னாலும் சரி, ஆக்ரா ஃபோர்ட்னாலும் சரி, தாஜ்மஹால்னாலும் சரி, எங்க இருக்கிற ஒரு வரலாற்று சின்னங்கள் நம்ம இடையே இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். அதனாலதான் அரசு கூட நீங்க நிறைய வரலாற்று சின்னங்களுக்கு போனீங்கன்னா கல்வெட்டு வச்சிருப்பாங்க. இது பாதுகாக்கப்பட்ட சின்னம், பாதுகாக்கப்பட்ட வரலாற்று சின்னம், மானுமெண்ட்னு வச்சிருப்பாங்க. ஒரு மானுமெண்ட்டை காப்பது என்பது அரசின் கடமை. நான் அது பாபர் மசூதி அப்படின்லாம் நான் பார்க்கல. அது ஒரு தொழுகை இடம், அது ஒரு அல்லாவினுடைய கோயில்லாம் நான் பார்க்கல. அது என்னை பொறுத்தவரை ஒரு 500 ஆண்டு பழமையான ஒரு வரலாற்று சின்னம், ஒரு மானுமெண்ட். அதை முதல்ல இடித்ததே ஒரு ஜனநாயக நாடாக இருந்து கொண்டு, மன்னராட்சியில சர்வாதிகார ஆட்சியில் சொன்னா பிரச்சனையே கிடையாது, அப்ப பைத்தியக்காரர்களா தான் இருப்பார்கள். ஆனா ஜனநாயக நாடா இருந்து கொண்டு அப்படி ஒரு வரலாற்று சின்னத்தை இடிச்சிட்டு அதை வெக்கம் இல்லாம கொண்டாடி அதை நியாயப்படுத்தி அந்த இடத்துல இன்னொரு கோவிலை கட்டுவது என்பது இந்தியாவினுடைய அவமான சின்னமாக தான் வரலாற்றின் பக்கங்கள்ல இருக்க போகிறது தவிர அது ராமருக்கான கோயிலா கண்டிப்பா இருக்க போறது இல்லை. இல்ல, அதே தான் நானும் ஒரு கேள்வியாவே கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ ஜனநாயக நாடுன்னு சொல்லப்பட்ட சுதந்திர நாடுல இப்படி நடந்திருக்கு. பிரிட்டிஷ் காலத்துல அந்த மானுமெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடைபெற்றிருக்கு. குறிப்பா இந்துக்களுக்கும் சரி, முஸ்லிம்களும் சரி, சேர்ந்தே போய் வெவ்வேறு இடங்கள்ல அந்த ஒரே மசூதிக்குள்ள போயிட்டு வெவ்வேறு வேலி அமைச்சு 2 பேரும் ஒன்னா போய் தொழுக நடந்திருக்கு, பூஜைகளும் நடக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் நம்பப்படுது. ஆனா ஜனநாயக நாடுன்னு சொல்லப்படுற இந்த நேரத்துல, சுதந்திர நாட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறத எப்படி பாக்குறீங்க? அதான் நான் சொல்றேனே, இது இந்தியாவினுடைய ஒரு அவமான சின்னமா தான் பாக்குறேன். எப்படி ஜெர்மனி நீங்க ஒன்னும் இல்லை, இது எதுவுமே புதுசு கிடையாது. இந்தியால இப்ப நடக்கிறது ஒன்னும் வரலாற்றுல எந்த நாட்டிலையும் நடக்காத புதிய ஒரு கதை கிடையாது. இது ஏற்கனவே ஜெர்மனியில நடந்ததுதான். ஜெர்மனியில ஹிட்லரினுடைய சமகாலத்துல அந்த மக்கள் ஹிட்லரை பெரிய ஹீரோவா கொண்டாடினாங்க. ஹிட்லர் செய்த அழிவுகள் எல்லாம் லட்சக்கணக்கான புத்தகங்கள், அறிவியல் புத்தகங்கள்லாம் எரிக்கப்பட்டது. அப்ப அதையெல்லாம் கொண்டாடினாங்க பயங்கரமா. மானுமெண்ட்ஸ் நிறைய இடிச்சாங்க.
அதாவது ஆரியன் சுப்ரமசியை பிரதிபலிக்கிற சின்னங்கள் மட்டும்தான் ஜெர்மனில இருக்கணும் என்பது அப்ப இங்க இருந்த மக்களால கொண்டாடப்பட்டது, நாஜிக்களால. ஆனா இன்னைக்கு ஹிட்லர் நம்ம எப்படி பாக்குறோம், இன்னைக்கு நாஜிக்களை நம்ம எப்படி பாக்குறோம்? அது போன்ற ஒரு நிலைதான் இந்த சங்கிகளுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் ஏற்பட போகிறது. இவ்வளவு மலிவான பிரிட்டிஷாரு கூட செய்யாத, யாருக்குமே செய்ய மனசு வராதுங்க. கொஞ்சம் நாகரிகம் இருந்தா கூட ஒரு பழமையான சின்னத்தை போய் இடிக்கிறதே, அந்த பழைய புகைப்படத்தை பார்த்தா ரொம்ப, அதுவும் உங்களுக்கு ஒரு வரலாற்றின் மேல காதல் இருப்பவராக இருந்தா அந்த பழைய பாபர் மசூதியை பார்க்கும்போது மிகவும் வேதனையா இருக்கு. அந்த அந்த மாதிரி ஒரு சின்ன 500 வருஷமா நம்ம இடையே இருந்திருக்கு, அது இன்னைக்கு இல்ல. அதை பற்றி எந்த ஒரு இதுவுமே உறுத்தலே இல்லாம இன்றைக்கு பிரதமர் போய் என்னமோ பிராண பிரதிஷ்டைன்னு பண்ணி கொண்டாடி, இது பாஜகவினுடைய அரசியல் வாக்கரசியலுக்கு பயன்படுத்தி கொண்டதாக தான் நான் பாக்குறேன். இன்னும் சொல்ல போனா வாஜ்பாய் இதை பற்றி வருத்தம் தெரிவித்திருக்கிறார். இது நடந்திருக்க கூடாதுன்னு வருத்தம் தெரிவித்திருக்கிறார். இதை முன்னின்று நடத்திய அத்வானியே, அவர் ஒரு அக்யூஸ்ட் அதுல, அத்வானியே அது என்னுடைய வாழ்நாள்ல மிகவும் வேதனையான ஒரு நாள்னு பின்னாட்கள்ல சொல்லி இருக்கிறாரு. அப்ப அவர்களே வருத்தப்பட்ட, அவர்களில் சிலர் வருத்தப்பட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கு மோடி வெற்றியாக இந்த பாஜக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கிற விஷயங்கள் அல்ல. இன்னைக்கு இந்தியாவின் பேரால, தேசபக்தியின் பேரால நடந்து கொண்டிருப்பது எல்லாமே வருங்காலத்துல இந்தியாவிற்கு அவமான சின்னங்களாக இருக்கப்பட போறதுனா நம்ம வாழ்நாள்லயே அதை நம்ம கண்டிப்பா பார்ப்போங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இல்ல நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா பாஜக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இது வரலாற்று சிறப்புமிக்க நாள். அதுக்கப்புறம் மோடி அவர்களும் அத விழாவை முடிச்சிட்ட பிறகு உரையில சொல்றாரு, புதிய சகாப்தம் தொடங்கவிருக்கு, கண்ணியமாக வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. அதை பத்தி, அந்த கண்ணியமாக வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்படின்ற வார்த்தை எதை மீன் பண்றாரு? கண்ணியம் லீகலா சொல்றாரு. அவர் லீகலா தானே நாங்க வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறாரு. நீங்க காலங்காலமா எடுத்துக்கிட்டீங்கன்னா பகத்சிங்கை தூக்குல போட்டது லீகல் தான். நிறைய அந்த மாதிரி லீகலி கரெக்ட், மாரலி நாட் கரெக்ட்னு ராங்னு நிறைய இருக்கு வரலாறு நெடுக. நீங்க அந்த காலத்துல நேதாஜி, இன்னைக்கு கவர்னர் நேதாஜியை புகழ்றாரு. வெள்ளக்காரன் இருந்தப்ப நேதாஜி தீவிரவாதி தான், பகத்சிங் தீவிரவாதி தான். அது எல்லாம் லீகலி அப்படிதான். அப்ப இதை வரலாறு என்னைக்குமே சட்டப்படி கரெக்டான்னு பார்க்காது. சட்டப்படி அந்த காலத்துல கரெக்டானு பார்த்து வரலாறு எதற்குமே மதிப்பீடு செய்வதில்லை. வரலாறு அது நியாயப்படி சரியா என்பதை மட்டும்தான் வரலாறு பார்க்கும். இளைஞர்கள், அடுத்தடுத்த தலைமுறை இளைஞர்கள் பார்ப்பார்கள். அன்னைக்கு ஹிட்லர் செஞ்ச எல்லாமே சட்டப்படி கரெக்ட் தான். அவர் சட்டம் தான் செஞ்சாரு. யூதர்களை கொண்டு போய் ஆஸ்விட்ஸ்ல போடணுன்றது சட்டம். யூதர்களுக்கு இடம் எதுவும் சொந்தமா இருக்கக்கூடாதுன்றது சட்டம். எல்லாமே சட்டப்படிதான். அதை நீங்க இன்னைக்கு கண்ணியம் நினைச்சா ஓகே, இன்னைக்கு நீ ஏமாத்தலாம். இன்னைக்கு அந்த 5 நீதிபதிகளும் ஒருமித்த கருத்தோட ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்கன்றதுல உங்களுக்கு பெருமை இருக்கலாம். இன்றைக்கு அந்த 5 நீதிபதிகளும் மிகப்பெரிய பொறுப்புகள்ல இருக்கிறாங்க. அது எல்லாமே பதிவு செய்து கொண்டு இருக்கிறது வரலாறு. இதை நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறோம். நாங்க எப்படி, நான் அதுதான் சொல்றேன், நான் மீண்டும் மீண்டும் என்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்வது எதனால்னா, இதெல்லாம் வரலாறு பார்த்தாச்சுடா ஏற்கனவே. உன்னை போலவே கண்ணியம்னு சொன்ன ஹிட்லரையும் நாங்க பார்த்துட்டோம், நிறைய பேர் பார்த்துட்டோம். ஹிட்லரும் அப்படிதான் பேசினாரு, முசோலினியும் அப்படிதான் பேசினாரு. எல்லாவற்றையும் செய்து விட்டு நாங்கள் சட்டப்படி செய்கிறோம், கண்ணியத்தோடு செய்கிறோம் தான் சொன்னாங்க. அந்த கண்ணியம் இன்று எப்படி வரலாற்றின் தராசுகளில் எடை போடப்படுகிறதுன்றதுதான் பார்க்கணும். அதே முடிவுதான், அதே தீர்ப்பு தான் பாஜகவிற்கும் மோடிக்கும் வரலாற்றின் பக்கங்கள்ல எழுதப்பட போகுதுங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதை ஒரு வெற்றியா தான் அவங்க கொண்டாடுவாங்க. ஏன்னா இவங்களோட அல்டிமேட் மோட்டிவ் எப்படி காங்கிரஸ்க்கு இந்திய சுதந்திரம் அதனுடைய அல்டிமேட் மோட்டிவாக இருந்துச்சோ, அது போல பாஜகவினுடைய அரசியலே ஒட்டுமொத்தமா இந்த ராமர் கோயிலை வைத்துதான். நீங்க வாஜ்பாய் ஆட்சியில இருந்தப்ப திமுக கூட்டணி வச்சப்ப காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒண்ணு போட்டாங்க. திமுகவினுடைய ஆதரவு இல்லாம ஆட்சி அமைக்க முடியாத சூழல் இருந்துச்சு. காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல ராமர் கோயில் பற்றி பேசவே கூடாது இருந்துச்சு. அதனாலதான் வாஜ்பாய் அரசு RSS அரசாக இல்லாம அது பிஜேபி அரசாக இருந்துச்சு, ஒரு வலதுசாரி அரசாக இருந்துச்சே தவிர அது இப்படி ஒரு ஒரு பயங்கரவாத ஜனநாயக விரோத அரசா இல்ல. இன்னைக்கு எவ்வளவு அசிங்கங்களை நம்ம பாக்குறோம். இன்னைக்கு அந்த பினான்ஸ் கமிட்டியில இருந்த ஒரு அதிகாரி சொல்றாரு, மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை மோடி திட்டமிட்டு தான் கட்டுப்படுத்தினாருன்னு இன்னைக்கு சொல்றாரு. அவருடைய பேட்டி எல்லாத்துலயும் வந்திருக்கு. இவ்வளவு ஜனநாயக விரோத செயல்கள், மாநிலங்களின் குரல் வலை நசுக்கப்படுறது எல்லாமே எல்லாமே கண்ணியமா தான் பண்றாங்க. அதுதான் இதுல ரொம்ப முக்கியம். ஜிஎஸ்டியை தராது கண்ணியமா தான் பண்றாங்க. எல்லாமே அவங்க எல்லா அயோக்கியத்தனமும் அட்டகாசமும் ஜனநாயக விரோதமும் மிகுந்த கண்ணியத்துடன் நடக்கிறது. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு முடிவை எப்படி இது நாஜி கட்சிக்கு வந்துச்சோ அது போல பாஜகவிற்கு வரும்ன்றதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. நீங்க எப்பயுமே எக்ஸ்ட்ரீம் ரைட் வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. நீங்க எக்ஸ்ட்ரீம் ரைட் எங்க வேணாலும் எடுத்துக்கங்க. எக்ஸ்ட்ரீமிசம் எப்பயுமே
நல்லா ஜெயிக்கும், பெருசா ஜெயிக்கும். இந்த ரஜினி டைலாக் மாதிரி நிறைய கொடுப்பான் ஆனா கைப்பற்றுவான்ற மாதிரி அதனுடைய வெற்றி மிக பெருசா இருக்கும். ஆனால் அதனுடைய வீழ்ச்சி மிக விரைவாகவே நடக்கும். அதை நம்ம கண்டிப்பா இந்தியாவில பார்க்கதான் போறோம்ன்றதுல நேற்று அதனுவா ஒரு துவக்க விழாவா தான் நான் பாக்குறேன். இவர்களுடைய அழிவின் துவக்கமா தான் நான் அதை பாக்குறேன். அதே போல ராமர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, நாங்க டைம் எடுத்துக்கிட்டோம், இந்த விழாவை நடத்துக்கிறதும் சரி, இப்படி ஒரு கோவிலை எழுப்புறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம், ஸோ அதனால நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. காரி துப்புவாரு ராமர். ராமர்னு ஒருத்தர் இருந்தா காரி துப்புவாரு. ராமர் என்பவர் கடவுளாக இருந்தால் நீ இப்படி போய் கேட்டினா இத்தனை மனித உயிர்களை கொல்வதன் மூலமா, இவ்வளவு நம்பிக்கைகளை சிதைப்பதன் மூலமா, இன்றைக்கு இவ்வளவு சிறுபான்மையினரை பயத்தில் தள்ளுவதன் மூலமா நீ இப்படி ஒரு கேவலத்தை செஞ்சுட்டு போய் ராமர் என்பவர் கடவுளாக இருந்தால் பாஜகவின் முகத்தில், மோடி முகத்தில் காரி துப்புவார். நீங்க கடவுளுக்குன்னு ஒரு தன்மை இல்லையா? நம்ம என்ன சொல்றோம், அவன் வந்து கடவுளுக்கு நிகரானவன்னு ஏங்க சில பேர் நம்ம சொல்றோம். அவர்களுடைய மனிதாபிமானம் எல்லோரையும் அவர்களுடைய சொந்தங்களாக நினைக்கிறது. இந்த தன்மையெல்லாம் தானே கடவுள் தன்மைங்கிறோம். இப்ப ஏத்திஸ்டா இருந்தா கூட கடவுள் தன்மைன்னு ஒண்ணு இருக்குன்னு நான் உறுதியா நம்புறேன். அது சில மனிதர்கள் தலைவர்கள்ட்ட இருக்கும், எல்லோரையும் ஒன்றா பார்ப்பது. அப்ப கடவுள்கிட்ட அந்த தன்மை நிச்சயம் இருக்கும்ல. அந்த கடவுள் தன்மை இருக்கிற ஒருத்தர் எப்படி ஒண்ணு மன்னிப்பாரு? நீ இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தையும் வன்முறையின் ரத்த படிக்கட்டுகள்ல போய் இவ்வளவு போய் அயோக்கியத்தனம் 1940கள்ல திடீர்னு கொண்டு போய் இங்க ராமர் சிலைய ஒரு 4-5 பேர் வைக்கிறாங்க. அங்க இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டோட உதவியோட, நையாருன்னு ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோட உதவியோட, அது அந்த வைத்த நபரே பேட்டி கொடுக்குறாரு 90ல, நாங்க தான் கொண்டு போய் வச்சோம். இவங்க ஆனா பரப்புனது என்ன, திடீர்னு அங்க வந்துச்சு அப்படின்னு. இது போல தொடர்ந்து பொய்களால கட்டமைக்கப்பட்டதுதான் இந்த ராமர் கோயில்ன்ற ஒரு சித்தாந்தம். இன்னும் சொல்ல போனா பாபர் இந்த மசூதியை மசூதியை எழுப்பி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் துளசிதாஸ் ராமாயணம் வருது. அதுதான் மக்களிடையே பரவலாக பயன்படுத்தப்படுது. அதற்கு அப்புறம் தான் அயோத்தியிலேயே நிறைய ராமர் கோயில். இன்னும் சொல்ல போனா அயோத்தியில நிறைய ராமர் கோயில் இருக்கு. நீங்க அந்த ராமர் கோயில் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இங்கதான் ராமர் பிறந்தார்னு எழுதி வச்சிருப்பாங்க. அயோத்தியில ராமருங்கிறது ஒரு வியாபாரம் ஆக்கப்பட்டது துளசிதாஸ் ராமாயணத்துக்கு பிறகு. இதனுடைய நீட்சியா தான் இதை பார்க்கணும். இது ஒரு அயோக்கியத்தனம், இதை திட்டமிட்ட போய் இதை பாஜக அதனுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாக்கு எடுத்துச்சு. அத்வானி அவருடைய ரத யாத்திரைக்கு பயன்படுத்திக்கிட்டாரு. அந்த அந்த ரத்த படிக்கட்டுகள்ல போய் நீ ஏறிட்டு ராமர்கிட்ட போய் என்னமோ சீனா போட்டினா, ராமர் வந்து ராமர் உண்மையிலே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இருந்தா இவரை எப்படி அவர் நினைப்பாருன்றது நினைச்சா ரொம்ப வேதனையாகத்தான் இருக்குது. கண்டிப்பா நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ இன்னும் ஒரு 3 மாதங்கள்ல தேர்தல் வரவிருக்கு. அப்போ தேர்தலில் இது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், குறிப்பா நார்த்ல? ஏன்னா நார்த்ல இப்பவே இதை கொண்டாடப்படுது. இந்த ராமர் கோவில் கட்டப்பட்டு இப்படி ஒரு விழா நடந்திருக்கிறது கொண்டாடப்படுது. அப்போ ஏற்கனவே பிஜேபி நார்த்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னும் பொழுது இன்னும் இந்த விழா, இந்த ஒரு நிகழ்வு அரசியல் ரீதியா எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், அது அவங்களுக்கு சாதகமா அமையறதுக்கான சதவீதம் எந்த அளவுக்கு இருக்கு? நேற்று கொண்டாட்டங்கள் பார்க்கும் பொழுது பரவலாக என்ன தோணும் அப்படின்னா, பாஜகவை இனிமே வீழ்த்தவே முடியாது, மிகப்பெரிய ஒரு சக்சஸை மோடி காட்டிட்டாருன்னு ஒரு பக்கம் இருக்கு. எனக்குமே அந்த எண்ணம் இருக்கிறது. இவங்க எல்லாம் சும்மாவே ஆடுவாங்களே, இதை பார்த்துட்டாங்கன்னா மோடியின் அடிமைகளாக ஆடிவிடும். ஆனால் ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும், மோடிக்கு அடுத்த அஜெண்டா என்ன? வாட் இஸ் பிஜேபி கோயிங் டு டூ நெக்ஸ்ட்? அடுத்த அஜெண்டா என்ன? காங்கிரஸ்க்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்தியாவை வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும்னு ஒரு அஜெண்டா இருந்துச்சு. அதுதான் இந்த 5 ஆண்டு திட்டம், அது இதுன்னு போட்டு எய்ம்ஸ் எல்லாமே அவங்கதான் ஆரம்பிச்சாங்க. ஒரு இடத்துல காங்கிரஸ்க்கு கொள்கையே இல்லாதது போல ஒரு தோற்றம் வந்துச்சு, காங்கிரஸுடைய வீழ்ச்சி வந்துச்சு. இன்னும் சொல்ல போனா வரலாற்றிலேயே இதுக்கு உதாரணம் இருக்கு. 2வது உலகப் போர்ல ஜெயிப்பதுதான் சர்ச்சிலினுடைய நோக்கம், அஜெண்டா. 2வது உலகப் போர்ல தோல்வி முகத்தில் இருந்த இங்கிலாந்து அவர் வெற்றிக்கு கொண்டு வர்றாரு, ஜெயிக்கிறாரு மிகப்பெரிய அளவுல சர்ச்சில் இங்கிலாந்தை வெற்றி அடைய வைக்கிறாரு 2ஆம் உலகப் போர்ல. ஆனால் அடுத்து வர்ற தேர்தல்ல தோக்குறாரு. ஏன்னா மக்கள் இந்த அஜெண்டா உனக்கு முடிஞ்சிருச்சு, உன்னுடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னு தோக்கடிக்கிறாங்க. இது கூட மோடிக்கு நடக்கலாம். இப்ப என்னுடைய பார்வையில மோடியினுடைய பாஜக எதன் அடிப்படையில் கட்டப்பட்டதோ, எதை வைத்து மட்டுமே இத்தனை வருஷம் அரசியல் செஞ்சோ அது நிறைவடைஞ்சிருச்சு. இப்ப அடுத்து பாஜக என்பது ஒரு காலி குடமா தான் நான் பாக்குறேன். இதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால என்னால உறுதியா இது பாஜகவினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு துணை போகும்னு சொல்ல முடியல. மக்களின் மனநிலை மாறக்கூட செய்யலாம் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது. ஆனா இதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனா ஒண்ணு, இது மிகப்பெரிய மனச்சோர்வை நிச்சயமாக முற்போக்காளர்கள், மனிதநேயம் உள்ளவர்கள், எல்லோ மதத்தையும் சமமாக மதிப்பவர்கள், செக்யுலர் பீப்புள் கிட்ட கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷம் நேற்று வரைக்கும் நண்பனாக சாதாரணமா இருந்தவன் எல்லாம் காவி கொடியை வச்சுட்டு கட்டிட்டு இருப்பதும், அது ஒரு மசூதி இடிக்கப்பட்டு கட்டப்பட்ட கோவில் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம அதை கொண்டாடுவதும்
நிறைய வேதனையை நேற்று கொடுத்திருக்கு நிறைய பேருக்கு. ஆனால் இது பொறுமையாதான் இது மாறும். இது உடனே மந்திரத்துல மாங்காய் காய்க்கிற மாதிரி மாறுற ஒரு விஷயமா நான் பார்க்கல. நான் சொன்னது போல வலதுசாரி அமைப்புகள், தீவிர வலதுசாரி அமைப்புகள் எப்பயுமே தங்களுடைய அழிவை தாங்களே தேடிக் கொள்வார்கள். அதனுடைய ஆரம்பமா தான் நேற்று நான் பாக்குறேன். அதனால நான் நம்பிக்கையோட இருங்க அப்படிங்கிறது தான் நான் என்னை போன்ற மக்களிடம் கேட்க வேண்டிய ஒரு விஷயம். இல்ல பொறுமையா தான் மாறும்னு சொல்லியிருக்கீங்க. தேர்தலுக்கு அதற்கான நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் 3 மாதமே இருக்கிற இந்த நிலையில அதற்கான நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது குறிப்பா காங்கிரஸுக்கு எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு இந்திய கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய தேர்தல் பணிகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் இந்த விழாவுக்கு அழைப்புதல் கொடுத்த பொழுதும் அதை புறக்கணிச்சிட்டாங்க. இல்ல நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கூட்டணியில இருக்கிறவங்க சிலர் இல்ல நாங்க போயிட்டு விழால கலந்துக்கலனாலும் நாளை பின்ன நாங்க போவோம், அந்த கோவிலுக்கு போவோம் வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது காங்கிரஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவா இருக்கும்? இவங்க புறக்கணிச்சது மக்கள் மத்தியில என்ன மாதிரியான புரிதலோட இதை அவங்க ஏத்துப்பாங்க? என்ன மாதிரி ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும் காங்கிரஸ்க்கு? இல்ல, காங்கிரஸ் ரொம்ப தெளிவான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. இந்த சாஃப்ட் இந்துத்துவான்னு சொல்லுவோம். காங்கிரஸ் காலங்காலமாக ஒரு சாஃப்ட் இந்துத்துவா தான். நீங்க அது என்ன எடுத்தாலும், நீங்க இன்னைக்கு பாஜகவில் இருக்கிற நிறைய பேர் காங்கிரஸ்ல இருந்து போனவர்கள். காங்கிரஸ் ஆட்சியில இருந்தப்பயே பாஜகவிற்கு வேலை செய்தவர்கள் எல்லாம் கூட காங்கிரஸ்ல இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ராகுல் காந்தியின் தலைமையில பல அடிகளுக்கு பிறகு காங்கிரஸ்க்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, இந்த ஓபிசி பாலிடிக்ஸை கையில் எடுத்திருக்கு. எக்ஸ்ட்ரீம் ரைட்டுக்கான பதில் அந்த ரைட்டுக்கு நடுவுல நிக்கிறது இல்ல, சாஃப்ட் ரைட்டா இருக்கிறது இல்ல, லெஃப்ட் பாலிடிக்ஸை கையில எடுக்கணும்ன்ற ஒரு தெளிவு அதுக்கு வந்திருக்கு. இல்லைன்னா தோக்கடிக்கவே முடியாது. எப்படி தமிழ்நாட்டுல திமுக உறுதியாக அந்த லெஃப்ட் பாலிடிக்ஸ்ல இருக்கோ, எப்படி உதயநிதியால வெளிப்படையா பேச முடியுதோ, என்ன பேச முடியுது, எங்களுக்கு ராமர் கோயில் கட்டினதுல பிரச்சனை இல்லை, ஆனா நீ ஒரு மசூதியை இடிச்சிட்டு கட்டினதுல பிரச்சனைன்னு அவரால் வெளிப்படையாக வாக்கரிசியில இருந்து சொல்ல முடிகிறதோ அதை மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. இங்க எந்த மக்களும் எந்த இந்துவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையே. அப்ப இதை போன்ற ஒரு புரிதலை வடக்கில் ஏற்படுத்த வேண்டிய கடமை காங்கிரஸ் இருக்கிறது. அது இந்த தேர்தலுக்குள்ள நடக்குமான்னு தெரியல. ஆனால் இதுதான் சரியான வழி. கொஞ்சம் லேட்டாக பலன் கொடுத்தாலும் காங்கிரஸ் இப்போது எடுத்திருக்கிற வழிதான் அதனுடைய நீட்சிக்கு, அதனுடைய வெற்றிக்கு, அதனுடைய மீட்சிக்கான வழியா இருக்கும்னு நான் பாக்குறேன். இட் மைட் பி லேட். இதனுடைய பலன்கள் கிடைக்க இந்த தேர்தலுக்கு அப்புறம், இந்த தேர்தலும் கூட தோற்கலாம். ஆனால் நீண்ட கால செயல் திட்டமாக பாஜகவை எதிர்ப்பதற்கான ஒரு சரியான கொள்கையாக இந்த லெப்ட் பாலிடிக்ஸ், இந்த ஓபிசி பாலிடிக்ஸ், அதுதான் இந்த செக்குலர் பாலிடிக்ஸ் தான் இருக்கும். சாஃப்ட் இந்துத்துவ நிலைமையிலிருந்து பாஜகவை எதிர்க்க முடியாது அப்படிங்கிறத காங்கிரஸ் புரிந்திருப்பது காங்கிரஸ் இன்னும் வலுப்பெறுவதற்கான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேனே தவிர, தட் வில் நாட் வீக்கன் காங்கிரஸ் இந்த லாங் ரன். அதுதான் ரொம்ப முக்கியம். அது இந்த இந்த தேர்தலுக்குள்ள காங்கிரஸை வலுப்படுத்துமான்னு தெரியாது. ஆனால் நிச்சயமா நீண்ட கால செயல் திட்டமாக காங்கிரஸ் மிகப்பெரிய வலுவை அடையும்ன்றதுதான் என்னுடைய. நேற்று கூட பாத்தீங்கல்ல, எப்படி ஒரு சின்ன பையன் சாமியார் கூட பேட்டி எடுத்துட்டு இருந்தப்ப, எங்களுக்கு ஸ்கூல் தான் வேணும், இது வேணும், எவ்வளவு தெளிவா பேசினான். 13 வயசு பையன், கொஞ்சம் கூட திக்கு திணறாம. அப்ப அது போன்ற ஒரு புரிதலை வடநாட்டில் ஏற்படுத்த வேண்டிய கடமை காங்கிரஸுக்கு இருக்கிறது. காங்கிரஸ் மாதிரி ஒரு வெகுஜன கட்சி அது இந்த மாதிரி கட்சிகள் பண்ண முடியாது. காங்கிரஸ் போன்ற கட்சி இந்த பாலிடிக்ஸ் எடுத்துட்டு போனா மட்டும்தான் அது இனி பாஜக போன்ற எதுவுமே ஜெயிக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கும். இந்த வடக்கர்களின் வாக்கு இல்லாம ஒன்றிய அரசு மாறாதுங்கிறதுல நமக்கு மாற்றுக்கிறது இல்லை. அதுக்கு வடக்கர்கள் முதல்ல மாறணுங்கிறது தான் ஒரு தேவையாக இருக்கிறது. அப்ப இந்த புரிதலை வட மாநிலத்துல ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ஜோட நியாய யாத்திரையா சார்? அதற்காக தான் அவர் அந்த யாத்திரையை மேற்கொண்டிருக்கிறாரா? அதுக்குதான் போயிருக்கிறாரு. அவர் மட்டும் இல்ல, மம்தா பானர்ஜி நேற்று மத நல்லிணக்க பேரணி போயிருக்கிறாங்க. அப்ப இந்த இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களுக்கு இதன் மீதான புரிதல் தெளிவாக இருக்கிறதுன்னு நான் பாக்குறேன். அவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து செயல்படுவது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம்தான். ஆனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லைங்கிறது தான் நேற்று அவர்களுடைய ஒற்றுமை காட்டி இருக்கிறது. இந்த ராமர் கோயில் விஷயத்துல கூட அவர்கள் பிரிந்து தனித்தனியாக இல்லாமல் ஒரே நோக்கத்தில் செயல்படுவது என்பது மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. இப்போ இந்த ராமர் கோவில் விழா சவுத்ல எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? சவுத்லன்னா நீங்க கர்நாடகா பிஜேபி காரர்கள் சங்கிகள் அதிகம் இருக்கிற மாநிலம். அது என்னதான் காங்கிரஸ் ஆட்சி நடந்தாலும் பிஜேபி இங்க ஒரு எதிர்கட்சி. மற்றபடி கேரளாலேயோ தமிழ்நாட்டிலேயோ, இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல நம்ம பெரிதும் மதிக்கிற நடிகர்கள் கூட சங்கிகளாக வெளிப்பட்ட ஒரு விஷயம் நேற்று நடந்துச்சு. அது ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனால் கேரளாவில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை அங்க இருக்கிற பிரபல நடிகர்களே தெரிவித்திருக்கிறார்கள். அதெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடியதா இருந்துச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நேற்று தமிழ்நாட்டுல ஒண்ணுமே நடக்கலையே.
நேற்று தமிழ்நாட்டுல வந்து மற்றொரு நாளா தான் இது கடந்து போச்சு. இன்னும் சொல்ல போனால் கிண்டலும் கேலிகளும் தான் சமூக வலைதளங்கள்ல தமிழர்களால், அதுவும் நிறைய இறை நம்பிக்கை உள்ள தமிழர்களாலேயே கூட கிண்டலும் கேலியும் தான் பண்ணப்பட்டுச்சே தவிர இதை யாரும் பெருமையாகவும், இன்னும் சொல்லப்போனா சங்கிகளே கூட தமிழ்நாட்டுல இதை அடக்கிதான் வச்சாங்க. இதுல வந்து அவங்க வந்து பெருமைப்படலைங்கிறத நம்ம பார்த்தோம். எனக்கு உண்மையிலேயே இந்த இந்த தமிழன் என்பதில் பெருமை கொள்ளலாம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஏன்னா பிறப்பின் அடிப்படையில எதை யாருமே பெருமை கொள்ள கூடாது அப்படிங்கிறது இல்ல. ஆனால் நேற்று உண்மையிலேயே இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழ்நாட்டு மக்களுடைய, குறிப்பாக இறை நம்பிக்கையுடையவர்களுடைய அந்த மதச்சார்பின்மை இருக்குல்ல, கடவுள் என்பவன் வந்து மனதுக்குள் வைத்து வீட்டுக்குள் வைத்து வழிபட வேண்டியவனை தவிர சண்டைக்கும் அரசியலுக்குமானவன் அல்லங்கிற புரிதல் இருக்குல்ல, அது உண்மையிலேயே தமிழ்நாடு தமிழர்களை நினைத்து பெருமை கொள்ள வைப்பதாக இருக்கிறது. இன்னமும் நம்ம செலிபிரிட்டிஸ்க்கும் கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு மனசாட்சி இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி உண்மையிலேயே பெருமைத்தக்க அளவில் தான் இதை இதை தென் மாநிலங்கள் கொண்டு போய் இருக்கின்றன. ஆனா எப்படி சொல்றது, திமுகக்கு வந்து ஏற்கனவே ஒரு பட்டத்தை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்ற மாதிரி வச்சுதான் அரசியலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில இவங்க இந்த ராமர் கோவிலை எதிர்த்து சொல்லப்படுற கூற்றுகளா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒருவேளை திமுகவுக்கு பின்னடைவா ஏற்படுமோ அப்படின்ற ஒரு விமர்சனங்களும் வைக்கப்படுது. குறிப்பா துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் நேர்ல போய் அழைப்புதல் வச்சிருக்கிறாங்க. அந்த போட்டோஸ்லாம் ஷேர் ஆச்சு. அப்படி இருந்தும் அவங்க போகல அப்படின்னும் பொழுது நிறைய ஒரு பலதரப்பட்ட விமர்சனங்கள் எழுது. அது எப்படி பாக்குறீங்க? இது காலங்காலமா இருக்கிற ஒரு விஷயம் தான். பெரியார் காலத்திலேயே வந்து கலைஞர் ஆட்சியில இருக்கும் பொழுது திமுக என்பது இந்து விரோதி. அந்த ராமர் பிரச்சனை ஒண்ணு இருக்கும். பெரியார் வந்து ராமரை செருப்பால் அடித்ததாக பரப்புனாங்க அந்த தேர்தல்ல. அப்ப திமுக தான் வந்து இது ராமருடைய எதிரி, இந்துக்களுடைய எதிரின்னு பரப்புனாங்க. ஆனால் அந்த தேர்தல்ல தான் வரலாறு காணாத வெற்றியை திமுக பெற்றது. அப்ப வந்து பெரியார் எழுதினாரு, எனக்கே கொஞ்சம் பயமா இருந்துச்சு, சிக்கலை வந்து கருணாநிதிக்கு உண்டாக்கி விட்டனோ என்று. ஆனால் மிகப்பெரிய வெற்றி பெற்று உலக வரலாற்றில் பெயர் பெற்றிருக்கிறீர்கள் கடிதம் எழுதினாரு பெரியார். ஏன்னா அந்த தேர்தல்ல அவ்வளவு திமுகவுக்கு எதிராக பரப்பியும் திமுக அவ்வளவு பெரிய வெற்றி பெற்றுச்சு. அது போக நீங்க போன தேர்தல்ல ஆசிரியர் வீரமணி வந்து கடவுள் கிருஷ்ணனை பற்றி ஏதோ தப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லி அதையும் திமுக மேல எழுப்புனாங்க. அதுவும் செல்ஃப் எடுக்கல. இது ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக மீது வைக்கப்படுகிற விஷயம். இங்க இருக்கிற ஆன்மீகவாதிகள் முதற்கொண்டு, இறை நம்பிக்கையாளர்கள் முதற்கொண்டு, இந்துக்கள் முதற்கொண்டு ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. இந்துக்களுக்கு நன்மை செய்யறதுன்னா மசூதி அடிச்சுட்டு கோயில் கட்டுறது இல்ல. இந்துக்களில் பெரும்பான்மை யாரு? ஓபிசி. ஓபிசிக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுப்பது, எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுப்பது, அருந்ததியினருக்கு உள்ள இடஒதுக்கீடு வாங்கி கொடுப்பது, கிராமப்புற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுப்பது, பஸ் பாஸ் கொடுப்பது, படிக்க வைப்பது, அவர்களை பொருளாதார ரீதியாக முன்னேற்றுவது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, இதுதான் இந்துக்களுக்கான நன்மைன்றதுல தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதனாலதான் அவங்க பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு பெரியாரை பற்றி பெருமையாக பேச முடியுது. நீங்க பாருங்க, காவி போட்டுட்டு எத்தனை சாமியார்கள் திமுகவையும் கலைஞரையும் பெரியாரையும் பெருமையா பேசுற காணொலிகள் அவ்வளவு இருக்கு யூடியூப்ல. இந்த புரிதல் தமிழ்நாட்டில் இருக்கும் வரைக்கும் இவங்களால திமுகவை இந்து விரோதிகளாக, திமுக இந்துத்துவ விரோதி, இந்து விரோதியாக இவர்களால் கட்டமைக்கவே முடியாதுங்கிறதுதான் ஒரு நிதர்சனம். இது வந்து செல்ஃபே எடுக்காத ஒரு ஒரு அஜெண்டா. இது கடைசி வரைக்கும் கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ பாஜக தமிழகத்துல வீக்கா இருக்குது அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைதான், யாராலையும் அதை மறுக்க முடியாது. அதனாலதான் மோடி வந்து தொடர்ந்து இப்ப சமீப காலத்துல தமிழ்நாட்டுல முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ? ஏன்னா வருஷம் பிறந்த பிறகு கூட அவர் வந்து முதல் மாநாட்டுல கலந்து கொண்டது வந்து தமிழ்நாட்டுல தான் அப்படின்னு சொல்லி தான் அவர் உரைய ஆரம்பிக்கிறாரு. ரீசெண்டாவும் 3 நாள் பயணமா தமிழ்நாட்டுக்கு வராரு. ஸோ தமிழ்நாட்டுக்கு அவருடைய முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து இதற்காக தானோ, ஒரு லாங் ரன்காக. இப்போ இல்லைனாலும், இந்த தேர்தலில் இல்லைனாலும் ஃபியூச்சர்ல நம்ம வந்து பிஜேபி தமிழ்நாட்டுல வரணும் அப்படின்றதுக்காக ஒரு பேஸ் போடுறாரா? அவங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டாங்க. நல்லா பிரியாணி விருந்து சாப்பிட்ட ஒருத்தனை ரொட்டி துண்டு கொடுத்து ஏமாற்ற முடியாது. நீங்க தமிழக மக்கள் மிக சிறந்த ஆட்சியை பார்த்துட்டாங்க, மிக சிறந்த வளர்ச்சியை பார்த்துட்டாங்க, பொருளாதார வளர்ச்சியை பார்த்துட்டாங்க. இன்னும் எவ்வளவோ வளர்ச்சிகள். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஐடிக்கான முதல் கொள்கை, பிரின்சிபல் ஃபார் ஐடி கம்பெனிஸ் முதல்ல தமிழ்நாட்டில் தான் வருது. 96-97 கலைஞர் ஆட்சியில வருது. இது போல எண்ணற்ற முதல் வளர்ச்சிகளை தமிழ்நாடு பார்த்துருச்சு. அப்ப அவங்க கிட்ட வந்து நீ 2 திருக்குறளை சொன்னீங்கன்னா உடனே உனக்கு தமிழுக்கு இது பண்றாருன்னு ஓட்டு போட்டுருவாங்களா? இந்த மாதிரி ஏமாத்த முடியாது. நீங்க வடக்கன்னில ரொம்ப ஈஸியா ஒரு பாக்குறோமே, ரொம்ப ஈஸியா ஏமாறுறாங்க. சாணியில வந்து மூஞ்சிய வச்சுக்கிறாங்க, ஒண்ணுக்கு குடிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்த முடியாது தமிழக மக்களை. இவருக்கு யாரோ இப்ப பாஜக ஜெயிக்க
ஒரே ஒரு வழிதான் தமிழ்நாட்டுல இருக்கு. பாஜக பெரியார பேசணும், இல்ல பாஜக சமூக நீதி கொள்கைக்கு வரணும். இது ரெண்டும் செய்யவே முடியாது பாஜக. இது ரெண்டையும் செய்தால் பாஜகவை பாஜக காரங்களே அழிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது திருக்குறளை பேசுறது, தமிழ்ல தப்புங்க வருமா வாழ்த்து சொல்றது, பொங்கல் கின்றது, மீனாவையும் கலா மாஸ்டரையும் கூப்பிட்டு பொங்கல் கின்றது, இதனாலெல்லாம் தமிழன் உனக்கு ஓட்டு போட்டுருவான்னு நினைச்சின்னா, உன்னை போல தமிழர்களை தவறாக புரிந்து கொண்டவன் யாரும் இல்லை. எவனோ தப்பு தப்பா ஐடியா ஃபீட் பண்ணிட்டு இருக்கான்றதான் நமக்கு தெரியுதே தவிர, இந்த நாடகம் நடந்துட்டே தானே இருக்கு. ஆளுநர் ஒரு பக்கம் கத்துறாரு, நிர்மலா சீதாராமன் திடீர்னு சொல்லுது, நீ இன்னமும் அயோக்கியத்தனம் பண்ற. இந்த தடவை கூட ஜல்லிக்கட்டு என்பது சனாதன தர்மத்தில் இருந்ததுன்னு இந்த அம்மாட்டி விட்டு போறாங்க. என்ன அயோக்கியத்தனம் அதெல்லாம். நீ இப்படியே ஏமாத்திட்டு இப்படியே தமிழர்களுக்கு எதிராகவே செயல்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உன்னுடைய தலைவர் அண்ணாமலை வந்து பத்திரிகைக்காரங்களை பார்த்து பல்லுபடாமன்னு பேசுறாரு பிரஸ் மீட்ல. இவ்வளவு கேவலமான ஆட்கள், கேவலமான செயல் திட்டம், கேவலமான பேச்சு வச்சிருந்தா எப்படி தமிழ்நாட்டுல உருப்படும்? உருப்படுவதற்கான வழியே கண்ணு கெட்டின தொலைவு வரைக்கும் தமிழ்நாட்டுல இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருகிறது. மோடி மத்தபடி சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இங்க ஸ்ரீரங்கத்துல உட்காந்துட்டு கம்பராமாயணம் எல்லாம் கேட்கிறாரு, பார்த்தாலே பயங்கர காமெடியா இருக்கு. இவர் கம்பராமாயணம் கேட்டு என்ன செய்ய போறாரு? புரியுமா அவருக்கு? எதுக்கு? அது என்ன மந்திரமா? அது கம்பராமாயணத்தை உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. திருக்குறளை 2 திருக்குறள் எதையாவது தப்பா சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப கேலி கூத்தா கேவலமா இருக்கே தவிர எந்த தமிழர்களும் இதை ரசிக்கவில்லைங்கிறது தான் உண்மை. கண்டிப்பா. உங்க நேரத்திற்கு நன்றி சார். நன்றிங்க. நன்றி.